சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லையில் முன்னாள் உதவி ஆய்வாளர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து உரையாற்றினார். அப்பொழுது திருநெல்வேலி மாநகரில் கடந்த 18ஆம் தேதி மசூதியில் அதிகாலை ரமலான் தொழுகை முடித்துவிட்டு வீடு திரும்பிய ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் சில நபர்களால் வழிமறித்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் எனவும், இவர் ஏற்கனவே முஸ்லிம் தைகா ஒன்றில் மூத்த வழி நிர்வாகியாக இருந்தவர் எனவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இக்கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள், அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது எனவும் தெரிவித்தார். இந்த கொலை வழக்கு மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுபவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் உறுதிபட கூறினார். திருநெல்வேலி மாநகரம் மூர்த்தி ஜஹான் தைகா தெரு பகுதியில் வசித்து வந்த ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு ஜாகிர் ஹுசேன் என்பவர் நேற்று அதிகாலை திருநெல்வேலி நகர தெற்கு மோன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சில நபர்களால் வழிமறித்து தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களின் மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இவ்வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி தொட்டி பாலத்தெருவைச் சேர்ந்த இருவர், திருநெல்வேலி குற்றவியல் நடுவர் 4 நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் மற்ற எதிரிகளை காவல்துறையின் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். கொலையுண்ட திரு ஜாகிர் ஹுசேன் கடந்த 8/1/2025 அன்று அவரது முகநூல் பக்கத்தில் ஒரு காணொலி வெளியிட்டுள்ளது பற்றியும் அதில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி மறைந்த திரு ஜாகிர் ஹுசேனுக்கும் அதே பகுதியைச் சார்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி என்கிற கௌவிக் என்பவருக்கும் நிலம் தொடர்பாக ஒரு பிரச்சனை இருந்து வருகின்றது. இடப்பிரச்சனை தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி என்கிற கௌவிக் மற்றும் அவரது மைத்துனர் அக்பர் பாஷா ஆகியோர் திரு ஜாகிர் ஹுசேன் மீதும் திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் எதிர்த்தரப்பினர் மீதும் மாறி புகார் மனுக்களை அளித்துள்ளனர். இவற்றின் மீது காவல்துறையினரால் சமுதாய பதிவேடு எண்கள், அதாவது CSR எண்களும் வழங்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதை தொடர்ந்து ஏற்கனவே பதியப்பட்ட CSRின் அடிப்படையில் அவரை அச்சுறுத்துவதாக குறிப்பிட்ட எதிர்த்தரப்பினரை திருநெல்வேலி மாநகர காவல் நிலையத்திற்கு அழைத்து காவல்துறையினர் விசாரித்துள்ளனர். மேற்படி விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையிலே நேற்றைய தினம் இந்த கண்டிக்கத்தக்க சம்பவம் நடைபெற்றுள்ளது. இக்கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள், அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் அனைவர் மீதும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன்.